ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் வந்து உளவியல்ல திசைகள் கணக்கு தான் பார்க்க போகிறோம். பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த திசைகள் டாப்பிக்ல இருந்து எப்போவுமே கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த திசைகள் டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து நம்ம 40லேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் நம்ம வந்து டைப் 1ம் டைப் 2ம் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இப்போ திசைகள் டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிக்மா பேட்ச் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இதுதான் பிசி எக்ஸாமோட லாஸ்ட் அட்டெம்ப்ட், இல்லைனா இதுக்கடுத்து நீங்கள் பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்சை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து உளவியல்லேருந்து டோட்டலாக 25 கேள்விகள் கேட்பாங்க. இது கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருவோம். நாங்கள் எடுத்து கொடுக்குறத தாண்டி வேறு எதுவுமே வராது. உங்களுக்கு இந்த திசைகள் டாபிக் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இல்லைனா 6 கொஷின் எங்கேருந்து கேட்பாங்கன்னா 6 to 10th ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க. அதுவும் மேக்ஸிமம் 6 to 8th ஸ்டாண்டர்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதை வச்சு நம்ம சொல்லலாம்னா 2022, 23 இந்த 2 வருஷம் நடந்த பிசி எக்ஸாமை வந்து ஆல்ரெடி நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸ்கூல் புக் ப்ரூஃபோட இதை நான் வந்து போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு 7th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக முடிச்சாலே இந்த 5-6 கொஷினை வந்து நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 கொஷின் தமிழ் கேட்பாங்க. இதுக்கும் வந்து நாங்கள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற இந்த 15 கொஷின் தான் ரீசனிங் கேட்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இங்கே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பட் இந்த இடத்துலையும் வந்து நிறைய பேர் கான்செப்ட் படிக்காம ஷார்ட்கட்டை மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஷார்ட்கட் வந்து ஒரு சில சம்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே தவிர எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் வந்து உங்களுக்கு ரீசனிங்கை கான்செப்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த திசைகள் டாபிக் பார்த்தா உங்களுக்கே வந்து அது கிளியராக புரிஞ்சிடும். டோட்டலாக வந்து 1500 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். எல்லாமே வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே மக்க படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த பேட்சை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 25 கொஷின்ஸில் நீங்கள் வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் 20க்கு கீழே வந்து போகாது. இல்லை நீங்கள் வீக் ஸ்டூடெண்ட்லாம் இல்லைனா கண்டிப்பாக 25 out of 25 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக 20 கீழே வந்து போகாது. ஓகே, கோர்ஸ் டூரேஷன் வந்து 50 days சொல்லியிருந்தேன். அதாவது அக்டோபர் 20லேருந்து 25க்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். கோர்ஸ் வேலிடிட்டி வந்து 3 months. இது வந்து எஸ்ஐ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் சேர்ந்துருக்காங்க. அதுக்காக தான் 3 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து 600. டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியும் பே பண்ணலாம். இல்லைனா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த திசைகள் டாபிக் வந்து பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ரீசனிங்கில் திசைகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம டைப் 1, அதுக்கடுத்து டைப் 2, இது மூணுத்தையும் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பேட்டர்னில் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் இருந்தால் அந்த கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 எவ்வளோ டைப்பாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து பார்ப்போம். டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்லையுமே 40லேருந்து 50 கொஷின்ஸ் வந்து நானே எடுத்து கொடுத்துருவேன். 100% எல்லா மாடலுமே வந்து கவர் ஆகிடும். ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக படிங்க போதும். ஓகே, திசைகளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு திசைகளில் வந்து டோட்டலாக எவ்வளோ திசைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 திசைகள் இருக்குது. அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நார்த்துன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வடக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சவுத்துன்னு சொல்லுவாங்க, தெற்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டு, கிழக்கு, அப்புறம் வெஸ்ட்டு, மேற்கு. இதுதான் காமனாக 4 திசைகள். இப்போ இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் உள்ள டிகிரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இதை வந்து நம்ம மேக்ஸ் ஜாமெட்ரியில் பார்த்தோம். இதை தான் ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலே இது வந்து எப்போவுமே 90 டிகிரி தான். அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும், அதாவது சவுத்துக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். தெற்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட் மேற்குக்கும் வடக்குக்கும் இருக்கிறதும் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ முக்கியமாக இருக்கிற 4 டைரக்ஷனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எப்போவுமே 90 டிகிரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடிகார திசைன்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க, கடிகார திசைன்னு சொல்லுவாங்க. கிளாக் வந்து இந்த டைரக்ஷனில் தானே சுற்றும். ஸோ இதுதான் கடிகார திசைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிர் கடிகார திசைன்னு சொல்லுவாங்க, ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கடிகார திசைக்கு எதிரான திசை, இதை தான் ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து வடக்கை நோக்கி நின்றுட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அதாவது நார்த்தை நோக்கி நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி நின்றுட்டு நீங்கள் வந்து ரைட்டு திரும்புறீங்கன்னு வைங்களேன், அதாவது வலதுபுறம் திரும்புறீங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா நீங்கள் வந்து கிளாக் வைஸ் கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நார்த்துன்னு இல்லை, நீங்கள் எந்த டைரக்ஷன்னாலும் நீங்கள் வலதுபுறம் திரும்புறீங்கனாலே கடிகார திசையில் 90 டிகிரின்னு அர்த்தம். இதுவே நீங்கள் வந்து லெஃப்ட்டு, அதாவது இடதுபுறம் திரும்புறீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா எதிர் கடிகார திசையில் 90 டிகிரின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். உள்ள நம்ம சம் பார்க்கும்போது இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் என்னன்ட்டு. ஸோ இப்போ இங்கே நோட் பண்ணிங்கன்னு வைங்களேன், வடக்கில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இடதுபுறம் வந்து திரும்புறீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் 90 டிகிரி திரும்புறீங்கன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி திரும்பினீங்கன்னா எங்கே வருவீங்க? மேற்குக்கு வருவீங்க. மேற்கு நோக்கி நிற்க ஆரம்பிப்பீங்க.
சரிங்களா? இதை தான் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லைடில் பொறுத்த வரைக்கும் இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இந்த கடிகார திசை எதிர்கடிகார திசை இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இந்த வலது இடது வந்து இம்பார்ட்டண்ட். இந்த மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்து வடக்க நோக்கி நிற்கிறீங்கன்னு வைங்க, இதுதான் வடக்கா, இந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிறீங்க. நீங்கள் ரைட் சைட் திரும்புறீங்கன்னா இதுதான் ரைட்டா உங்களுக்கு, அதாவது வலது புறமா. வலது புறத்தில் இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இருக்கும். நீங்கள் ரைட் திரும்புறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், கிழக்கு வரும். இதுவே நீங்கள் வந்து சவுத்து தெற்க பார்த்து நிற்கிறீங்கன்னு வைங்க, இந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிறீங்க. இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, இப்படி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, இல்லைனா இங்கே பார்த்து நிற்கிறாருன்னா இவரோட ரைட் ஹேண்ட் இங்கே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இங்கே இருக்கும். அப்போ இவருக்கு ரைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரைட் இது. ஸோ தெற்கு பார்த்துட்டு இருக்கிறவருக்கு ரைட் இது. அவருக்கு ரைட்டில் என்ன டைரக்ஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன டைரக்ஷன், மேற்கு இருக்கும். ஸோ வலதுபுறம் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த டைரக்ஷனில் நிற்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷனை நீங்கள் பார்த்து இருக்கீங்கன்னு வைங்க, இது என்னது, கிழக்கு, அதாவது ஈஸ்ட். இப்போ இப்படி நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், இவருக்கு இதுதான் ரைட்டு, இதுதான் லெஃப்ட்டு. ஸோ இப்போ இவர் வந்து வலதுபுறம் திரும்புகிறாருனா, ரைட்டு திரும்புகிறாருனா இவரோட ரைட்டில் என்ன டைரக்ஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு இருக்கும். அதே தான் இங்கேயும். இப்போ இது வந்து மேற்கா, அதாவது வெஸ்ட்டு. இப்போ இந்த டைரக்ஷனில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காருன்னா இவரோட ரைட்டில் இதுதான் இருக்கும், இவரோட லெஃப்டில் இதுதான் இருக்கும். ஸோ இவரோட வலதுபுறத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட வலதுபுறம் அப்படின்றது நீங்கள் எந்த டைரக்ஷனை பார்த்து நின்றுட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ இந்த வடக்கில் போயிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் இடதுபுறமா, இவரோட இடதுபுறத்தில் என்ன இருக்குது, மேற்கு இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே தெற்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுதான் இடதுபுறம். சரிங்களா? இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, இங்கே தான் உங்களோட ரைட் இருக்கும், இங்கே தான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். ஸோ இதான் இவரோட இடதுபுறம். இவரோட இடதுபுறத்தில் இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ கிழக்கு நோக்கி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, இவரோட வலதுபுறத்தில் இங்கே கீழே தெற்கு இருக்குது, இவரோட இடதுபுறத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு இருக்கும். இடதுபுறத்தில் வடக்கு இருக்கும். நெக்ஸ்ட் மேற்கு நோக்கி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவரோட வலதுபுறத்தில் வடக்கு இருக்கும், அவரோட இடதுபுறத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு இருக்கும். இது வந்து கான்செப்டுக்காக தான், இதை வந்து நீங்கள் தனியாக மக்க படிக்க வேணாம். ஆக்சுவலாக ஒரு சில எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களாம், இந்த பேங்கிங்கோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களும் வந்து இதையே வந்து ஃபார்முலா மாதிரி அப்படியே மக்க படிச்சிருவாங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். ஆனால் எஸ்ஐபிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்யூரேசி தான் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த டாபிக் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் 100% கரெக்டாக தான் வரும். இப்போ அவங்க இதை ஃபார்முலா மாதிரி எப்படி படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்களோட இடதுபுறத்தில் என்ன இருக்கும்னா வடக்குன்னு பட்டுன்னு ஆன்சர் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு டைம் வந்து யோசிப்போம், இல்லைனா நமக்கு இந்த டயக்ராம் தேவைப்படும். பட் இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க வந்து இதோட ஆன்சர் வந்து குயிக்காக சொல்லுவாங்க. இப்போ தெற்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க வடக்கில் என்ன இருக்குன்னு கேட்டால் மேற்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். பட் நீங்கள் வந்து இதை ஃபார்முலா மாதிரி படிக்க வேண்டாம், இது சும்மா கான்செப்ட்டுக்காக தான். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம வந்து டைப் 1 வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து 3வது கான்செப்ட். இப்போ இதுதான் நார்த்துன்னு பார்த்தோமா, அதாவது வடக்கு. இது வந்து ஈஸ்ட்டு, அதாவது கிழக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து வடக்கு, இது வந்து கிழக்கு. இப்போ ஒருத்தர் வந்து இந்த வடக்குலையும் இல்லை, இந்த கிழக்குலையும் இல்லை, இங்கே எங்கேயும் இருக்காருன்னு வைங்க. ஸோ இந்த டைரக்ஷனாக தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிறனால வடகிழக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது என்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு. அதே மாதிரி இந்த சவுத்தை வந்து தெற்குன்னு சொல்லுவோமா, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டைரக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தென் கிழக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிறனால இதை வந்து தென் மேற்குன்னு சொல்லுவாங்க, சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டைரக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வட மேற்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, இது வந்து வட மேற்கு, நார்த் வெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா இதை தான் வந்து நம்ம 90 டிகிரின்னு பார்த்தோமா, வடக்கு கிழக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது 90 டிகிரின்னு பார்த்தோம். கரெக்டாக இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் என்ன இருக்குன்னா வடகிழக்கு வருது. கொஷினில் வந்து அவங்க டிகிரி மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் இதை மாதிரி தான் எடுக்கணும். அதாவது இப்போது வலதுபுறம் திரும்புறாருன்னு போட்டாலே நீங்கள் வந்து 90 டிகிரி தான் திரும்புறாருன்னு எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நான் சொன்ன மாதிரி அவங்க டிகிரியை மென்ஷன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த வடக்கு கிழக்கு நடுவில் தான் இந்த வடகிழக்கு இருக்கா. ஸோ அப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரியோட பாதியில் தான் இருக்கும்.
ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 45 டிகிரியில் இருக்கும், இல்லைனா இங்கேருந்து 45 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட டிகிரி என்னென்னா 45 டிகிரி. இந்த கான்செப்டுக்காக தான் இந்த ஸ்லைட் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ கொஷினில் பாருங்கள், ஒருத்தர் வந்து கிழக்கு நோக்கி நிற்கிறாருன்னு வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க கிழக்கு நோக்கி நிற்கிறாரு. ஸோ இதுதான் கிழக்கு, இப்படி டைரக்ட் பண்ணி நிற்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா கடிகார திசையில் வந்து 45 டிகிரி வந்து திரும்புகிறாரு. திரும்பினதுக்கப்புறம் எந்த திசையில் இருப்பார்னு உங்களை கொஷின் நான் கேட்குறேன். சிம்பிளாக சொல்லாமல் இப்போ கிழக்கை பார்த்து நிற்கிறாரு, கடிகார திசைனாலே இந்த டைரெக்ஷன் தான், 45 டிகிரினாலே கரெக்டாக இங்கே பாதியில் முடியும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்தால் 90 டிகிரி வருமா. ஸோ இப்போது எந்த டைரெக்ஷனில் நிற்கிறாருன்னா இந்த டைரெக்ஷனில் தான் நிற்கிறாரு. இது என்ன டைரெக்ஷனு? தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட். இந்த டாபிக் வந்து இப்போ தான் பேசிக் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே இந்த டயக்ராம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கொஷின் இருந்தாலும் இந்த மாதிரி டயக்ராமை சைடில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக போக வந்து உங்களுக்கு இந்த டயக்ராம் தேவைப்படாது. ஓகேங்க, இப்போ இந்த திசைகள் பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுக்கு அடுத்து வந்து சின்ன சின்ன கான்செப்ட் எங்கே நம்ம பார்ப்போம்னா அந்தந்த டைப்புக்கு முன்னாடி தான் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து டைப் 1 பார்ப்போம். டைப் 1 கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏ என்பவர் வடக்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். அவர் இடதுபுறம் திரும்பி, மீண்டும் இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி, மீண்டும் இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி, இறுதியில் மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறார் எனில் ஏ இப்போது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மெத்தட் 1 பார்ப்போம். மெத்தட் 1 வந்து கான்செப்டுக்காக. மெத்தட் 2 வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போம். நம்ம வந்து ஷார்ட்கட்டை தான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ அப்படின்றவர் வடக்கு நோக்கி நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. வடக்குனாலே மேலே தான். ஸோ ஏன்றவர் என்ன பண்ணுறாருனா இப்படி வடக்கு நோக்கி நிற்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம்னாலே நான் என்ன சொன்னேன், எதிர்கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இடதுபுறம் இப்படி திரும்பிட்டார். திரும்பி இப்படி நடக்கிறார். எவ்வளோ தூரம் நடக்கிறாருலாம் கொஷின்லாம் கொடுக்கல. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை பார்த்துட்டோம். திரும்பவும் இடதுபுறம் திரும்பி. ஸோ இப்படி போயிட்டுருக்கீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து இடதுபுறம். கரெக்டாக இதை தான் வந்து இந்த ஸ்லைடில் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இப்படி போயிட்டுருக்கீங்கன்னா இதுதான் இடதுபுறம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த செகண்ட் ஸ்லைடை நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், தப்பு இல்லை. போக போக உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும். திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க, இடதுபுறம் திரும்புகிறாரு. இதுதான் இடதுபுறம். இப்போ இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு வலதுபுறம் திரும்பி. இப்போ இப்படி போயிட்டுருக்காங்கன்னா இதுதான் வலது. வலதுபுறம் திரும்பி, மீண்டும் இடதுபுறம் திரும்பி, 4வது. மீண்டும் இடதுபுறம்னா இப்படி போயிட்டுருக்காங்கன்னா இதுதான் இடதுபுறம். இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி. ஸோ இப்படி போயிட்டுருக்காருன்னா திரும்ப இதுதான் வலதுபுறம். இறுதியில் மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறார். ஸோ இப்போ திரும்பவும் ஒரு வலதுபுறம் திரும்பி இப்போ இப்படி போயிட்டுருக்காரு. இதுக்கு மேலே வந்து அவர் திரும்பவே இல்லை. கொஷினில் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்? ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து மேலே நோக்கி நடக்கிறாரு. மேலே என்ன இருக்குது, வடக்கு இருக்கா? ஸோ ஆன்சர் வந்து அப்போ என்னது, வடக்கு நோக்கி நடக்கிறாரு. ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் நம்மளோட மெத்தட் 1. இது வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னலான மெத்தட். ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து வடக்கு நோக்கி நடந்துட்டுருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாட்டி ரைட்டு திரும்புறீங்க. ரைட்டு திரும்புனீங்கன்னா இங்கே போயிடுவீங்களா? திரும்ப ஒரு வாட்டி லெஃப்ட் திரும்புறீங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி லெஃப்ட் திரும்புனீங்கன்னா இங்கே வந்துடுவீங்களா? ரெஃபரன்ஸுக்கு அந்த செகண்ட் பேஜ் டயக்ராமை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த டைரெக்ஷனை நோக்கி நடக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே வடக்கு நோக்கி தான் நடந்துட்டுருக்கீங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியும்னா, ஒரு வாட்டி லெஃப்ட்டு திரும்பிட்டு ஒரு வாட்டி ரைட்டு திரும்பினாலும் நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் நடந்துட்டுருக்கீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ ஒரு வாட்டி லெஃப்ட்டு ஒரு வாட்டி ரைட் இருந்தால் அதை நீங்கள் வந்து நியூட்ரல் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து மெத்தட் 2ல் பார்க்க போகிறோம், ஷார்ட்கட்னு பார்க்க போகிறோம். இப்போ இதே கொஷினை பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் வடக்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார்னு சொல்கிறாங்க. ஸோ வடக்கு நோக்கி நடக்க தொடங்குறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இடதுபுறம் திரும்பி, அதாவது லெஃப்ட் திரும்புகிறாரு. நெக்ஸ்ட்டு மீண்டும் இடதுபுறம் திரும்பி, திரும்பவும் லெஃப்ட் திரும்புகிறாரு. வலதுபுறம் திரும்பி, அதுக்கப்புறம் ரைட்டு திரும்புகிறாரு. மீண்டும் இடதுபுறம் திரும்பி லெஃப்ட் திரும்புகிறாரு. வலதுபுறம் திரும்பி ரைட்டு திரும்புகிறாரு. இறுதியில் மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறார். திரும்பவும் வலதுபுறம் திரும்புகிறார். இப்போ எந்த திசையை நோக்கி நிற்கிறாருன்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு வாட்டி ரைட்டு ஒரு வாட்டி லெஃப்ட் இருந்தால் அதை நீங்கள் கேன்சல் பண்ணி நியூட்ரல் பண்ணிடலாம். ஏன்னா திரும்பவும் நம்ம போன டைரெக்ஷனே நிற்போம். இப்போ நீங்கள் வேணால் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, லெஃப்ட்டு திரும்பிட்டு ரைட்டு திரும்புறீங்க, திரும்ப அதே டைரெக்ஷனுக்கு தான் நீங்கள் போவீங்க. இல்லை நீங்கள் ரைட்டு திரும்பிட்டு லெஃப்ட் திரும்பினாலும் அதே டைரெக்ஷனுக்கு தான் போவீங்க. ஸோ ரைட்டு லெஃப்ட் இருந்தால் நியூட்ரல் பண்ணலாமா? இந்த கொஷினில் வந்து ஒரு லெஃப்ட் இருக்குது, ஒரு ரைட் இருக்குது, திரும்பவும் ஒரு லெஃப்ட் இருக்குது, ஒரு ரைட் இருக்குது.
திரும்ப ஒரு லெஃப்ட் இருக்குது, ஒரு ரைட் இருக்குது. அப்போது சிம்பிளாக இங்கே வந்து எதுவுமே நமக்கு வந்து பேலன்ஸ் இல்லை. அப்போ அவர் வந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்காருனா எண்ட்லேயும் அவர் வந்து வடக்கு நோக்கி தான் போயிட்டுருக்காருன்னு அர்த்தம். சப்போஸ் பேலன்ஸ் இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம அடுத்த கொஷினில் பார்ப்போம். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னது அப்போ வடக்கு. சரிங்களா, சிம்பிளாக நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். டயக்ராம்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு டைப் 1ல் செகண்ட் கொஷின். இந்த டைப் 1ல் இருந்து நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதை நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் கொஷின் பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து நான் மெத்தட் 1 போட மாட்டேன், மெத்தட் 2ல் ஷார்ட்கட்டில் தான் உங்களுக்கு போட போகிறேன். சரிங்களா, மெத்தட் 1 சும்மா கான்செப்டுக்காக போட்டது. எக்ஸ் என்பவர் தெற்கு நோக்கி நேராக நடக்க தொடங்கினார். தெற்கு நோக்கி நடக்கிறாரு, அப்போது சவுத்து நோக்கி நடந்துட்டு இருக்காரு. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 5 மீட்டர் நடந்த பிறகு இடது பக்கம் திரும்பி 3 மீட்டர் நடந்தார். அதன் பிறகு வலது பக்கம் திரும்பி 5 மீட்டர் நடந்தார். இப்போது எக்ஸ் எந்த திசையை நோக்கி உள்ளது, அதாவது எந்த திசையை நோக்கி உள்ளார். டைப் 1ன்னு நம்ம பார்க்குறோம்ல, இதில் வந்து கொஷின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. நார்த்தோ, சவுத்தோ, ஈஸ்ட்டோ, வெஸ்ட்டோ, அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் எந்த டைரக்ஷனை நோக்கி நிற்கிறாருன்னு கேட்பாங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், எந்த திசையை நோக்கி உள்ளது இல்லைனா உள்ளார். போன கொஷின் பாருங்கள், எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். இதுதான் நீங்கள் வந்து டைப் 1 கீழே பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின், அதாவது லாஸ்ட்டில் எந்த திசைன்னு கேட்டாலே உள்ளே வந்து டேட்டா கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேணாம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து தெற்கு நோக்கி நேராக நடந்துட்டுருக்காரு. 5 மீட்டர் நடந்த பிறகு இடது பக்கம் திரும்புகிறார். நீங்கள் அந்த இடதை மட்டும் எடுத்துக்கோங்க. திரும்பவும் வலது பக்கம் திரும்புகிறார், வலதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்காருன்னு கேட்குறாங்க. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் நமக்கு எதுவுமே இல்லாதனால இவர் எங்கே ஆரம்பிச்சாரு, தெற்க நோக்கி நடக்கிறாரா, அதே நோக்கி தான் திரும்ப நடந்துட்டு இருப்பார். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சிம்பிளாக இப்போ மெத்தட் 2ல் ஒரே ஸ்டெப்பில் போட்டலாமா. இப்போ மெத்தட் 1ல் இதே கொஷின் நம்ம பார்ப்போம் பாருங்கள். அதாவது எக்ஸ் வந்து தெற்கு நோக்கி நடக்கிறார், இதுதான் தெற்கு. 5 மீட்டர் நடந்த பிறகு 5 மீட்டர் நடந்துட்டார். இடது பக்கம் வந்து திரும்புகிறார், இதுதான் வந்து அவருக்கு லெஃப்ட்டு. சரிங்களா, செகண்ட் பேஜில் அந்த டயக்ராம் இருக்கும் உங்களுக்கு. இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் லெஃப்ட்டு. இடது பக்கம் திரும்பி 3 மீட்டர் வந்து நடக்கிறாரு. அதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறாரு. இப்போது எக்ஸ் வந்து எந்த திசையை நோக்கி உள்ளாருன்னு கேட்குறாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்காரு, தெற்கு நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. ஸோ ஆன்சர் வந்து தெற்கு. ஸோ டைப் 1ல் இந்த மாதிரி கொஷின் இருந்தாலே சிம்பிளாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. டயக்ராம்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொஷின், தினேஷ் கிழக்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். தினேஷ் அப்படின்றவர் வந்து கிழக்குனா என்னது, ஈஸ்ட்டை நோக்கி நடக்க தொடங்குறாரு. நெக்ஸ்ட் அவர் இடதுபுறம் திரும்பி லெஃப்ட் திரும்புறாரு, வலதுபுறம் திரும்பி ரைட்டு திரும்புறாரு, வலதுபுறம் திரும்பி திரும்ப ரைட்டு திரும்புறாரு, இடதுபுறம் திரும்பி திரும்ப லெஃப்ட் திரும்புறாரு, இடதுபுறம் திரும்பி திரும்ப லெஃப்ட் திரும்புறாரு, இறுதியாக இடதுபுறம் திரும்புகிறார், திரும்ப லெஃப்ட் திரும்புறாரு. தினேஷ் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறார். ஸோ இதுதான் உங்களுக்கு கீ. சரிங்களா, அதாவது டைப் 1ன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது இதை பார்த்து தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து டேலி ஆகாமல் 2 இடதுபுறம் இருக்குது, அதாவது 2 இடதுபுறம் இருக்குது. இதுவும் வந்து அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கிறாரு, கிழக்குன்னு சொல்கிறாங்களா, அதாவது ஈஸ்ட்டை நோக்கி இருக்காரு, இதுதான் கிழக்கு. ஸோ இப்போ ஈஸ்ட்ல இருந்து 2 வாட்டி லெஃப்ட் திரும்பினா அதான் நம்மளோட ஆன்சர். அதுக்கு தான் 2 இடதுபுறம்னு நமக்கு பேலன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஈஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி லெஃப்ட் திரும்பினா நார்த் வருமா, திரும்ப ஒரு வாட்டி லெஃப்ட் திரும்பினா இது வந்துருமா, இது என்ன டைரக்ஷன், மேற்கு, அதாவது வெஸ்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா, பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். 1 2 இடதுபுறம்னு வரும், 1 வலதுபுறம்னு வரும், இல்லை 4 வலதுபுறம்னு வரும். ஸோ 4 வலதுபுறம்னா 4 வாட்டி நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து மேற்கு. நெக்ஸ்ட் கொஷின், ஏ என்பவர் தென்மேற்கு நோக்கி நடக்க தொடங்கி தென்மேற்கு, அதாவது சவுத் வெஸ்ட் நோக்கி நடக்கிறாரு. வலதுபுறம் திரும்பி இடதுபுறம் திரும்பி வலதுபுறம் திரும்பி மீண்டும் இடதுபுறம் திரும்பி வலதுபுறம் திரும்பி வலதுபுறம் திரும்பி மீண்டும் வலதுபுறம் திரும்பி நடந்து கொண்டிருக்கிறார். ஏ இப்போது எந்த திசையில் நடந்து கொண்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாமா, வலது இடது வலது இடது கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபைனலாக 3 வலது இருக்குது. ஸோ தென்மேற்கு வந்து எந்த டைரக்ஷன் உங்களுக்கு வந்து தெரியணும் ஃபஸ்ட்டு. இதுதான் தெற்கு சவுத்து, இதுதான் வெஸ்ட்டு மேற்கு. ஸோ இதுதான் தென்மேற்கு. அப்போ இதுதான் தென்மேற்கு. ஸ்டார்டிங்கில் அவர் இந்த இடத்துல தான் இருந்திருக்காரு. சரிங்களா, இந்த டைரக்ஷனில் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது இது கூட வந்து 3 வலதுபுறம் பண்ணால் நமக்கு அதுதான் ஆன்சர். சரிங்களா, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா வலதுபுறம்னாலே என்ன மீனிங்னா 90 டிகிரி கடிகார திசையில் திரும்பணும்.
இந்த கொஷினில் கொஞ்சம் அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த 4 டைரக்ஷனுக்குள்ளே ஏதாவது இருந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் ஈஸியாக 90 டிகிரி வந்து திருப்பிடுவீங்க. ஆனால் இங்கே அப்படி கொடுக்காம நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த பார்ட்டை தான் 45 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு 90 டிகிரி வரும்போது இந்த 45 ப்ளஸ் இங்கே இருக்கிற பாதி வரைக்கும் அவர் வந்து கவர் பண்ணிடுவார். 3 வாட்டி நீங்கள் வலது பண்ணணும், ஒரு வலதுலேயே இங்கே வந்துடுவார். நெக்ஸ்ட்டு திரும்ப வலது பண்ணும்போது இந்த 45 டிகிரி ப்ளஸ் இந்த 45 டிகிரி. நீங்கள் இந்த 90 டிகிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நான் சொன்னது. 3வது வாட்டி பண்ணும்போது இந்த 45 டிகிரி, இந்த 45 டிகிரி. ஸோ 3 வாட்டி வலதுனா இந்த இடத்துக்கு வந்து நின்றுவார். ஸோ ஃபைனலாக எந்த திசையை நோக்கி நிற்பார்னா தென் கிழக்கு. இது வந்து ஈஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தென் கிழக்கு. சரிங்களா? சப்போஸ் புரியலன்னா திரும்ப ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை தான் வந்து தென்மேற்குன்னு பார்த்தோமா? இங்கேருந்து 90 டிகிரி வரும்போது இதோட சென்டரில் வந்துடும். இங்கேருந்து 90 டிகிரி வரும்போது இதோட சென்டரில் வந்துடும். இங்கேருந்து 90 டிகிரி வரும்போது இதோட சென்டரில் வந்துடும். ஏன்னா இந்த பாதி வேல்யூ எல்லாமே என்னதுன்னா 45 டிகிரி தான். ஸோ ஆன்சர் வந்து இந்த டைரக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு மாலையில் கீதா சூரியனை நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்க தொடங்கினார். இந்த இடத்துல கொஷினில் வந்து இன்டைரக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மாலையில் ஒரு ஈவினிங் டைமில் வந்து கீதா வந்து சூரியனை நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்க தொடங்கினார்னு கொடுத்துருக்காங்க. சூரியன் வந்து மார்னிங் டைமில் எங்கே இருக்கும்னா இங்கே இருக்குமா, கிழக்கில் தான் இருக்கும் மார்னிங்கில். அப்படியே டைம் ஆக ஆக இந்த சைடுக்கு வரும், ஈவினிங்கில் இந்த சைடில் வந்துடும். எங்கே வந்துடும்? மேற்கில் வந்துடும் சூரியன். ஸோ இங்கே கொஷினில் வந்து மாலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சூரியன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. எந்த டைரக்ஷனில் இருக்குது? மேற்கில் இருக்குது. கீதா வந்து சூரியனை நோக்கி நடக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, கீதா வந்து மேற்கு நோக்கி நடந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். கரெக்டாக? அதை தான் வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீதா வந்து மேற்கு நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்லாம் ஈஸி தான். வலதுபுறம் திரும்புகிறாங்க. மீண்டும் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. மீண்டும் வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து லெஃப்டே இல்லை, எல்லாமே ரைட்டு தான். ஸோ எதையுமே உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 3 வாட்டி ரைட்டு திரும்பினா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ மேற்கு நோக்கி இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் திரும்பும் போது இங்கே போயிடுவீங்களா? நெக்ஸ்ட்டு ரைட் திரும்பும் போது இங்கே வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு ரைட் திரும்பும் போது இங்கே வந்துடுவீங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் அப்போ என்னது? இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் என்னது? தெற்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. டைப் 1ல் மாடல் இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்பர்ஸ் மட்டும் மாற்றி இருக்குமே தவிர மாடல் இவ்வளோ தான் டைப் 1 கீழே. நெக்ஸ்ட்டு டைப் 2 பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள். கணேஷ் 10 மீட்டர் நடந்த பிறகு வலதுபுறம் திரும்பி, டைப் 1ல் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எந்த திசையில் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் எந்த திசைன்னு சொல்லவே இல்லை. அதுதான் டைப் 2. ஸ்டார்டிங்கில் எந்த திசைன்னு நமக்கு தெரியாது. வலதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி, அதாவது வலதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி, இறுதியாக இடதுபுறம் திரும்புகிறார். சரிங்களா? இவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு. இறுதியில் அவர் கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். லாஸ்ட்டில் எங்கே இருக்கார்னா கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கார். ஸோ இப்போ உங்களுக்கு டைப் 1 டைப் 2ஓட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். டைப் 1ல் வந்து இந்த ஸ்டார்டிங் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. டைப் 2ல் இந்த லாஸ்ட் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொஷின் எப்படி இருக்கும்னா, கணேஷ் எந்த திசையிலிருந்து தனது பயணத்தை தொடங்கினார்? கண்டிப்பாக கொஷின் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் டைரக்ஷனை தான் கேட்க போகிறாங்க. சரிங்களா? இதுக்கும் வந்து ஷார்ட்கட் இருக்குது. நம்ம டைப் 1 பார்த்ததுக்கும் டைப் 2 பார்த்ததுக்கும் பெருசாக ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வலதுபுறம் இடதுபுறத்தை கேன்சல் பண்ணிவிடுங்க. கடைசியாக நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு இடதுபுறம் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, டைப் 1 இருக்குல்ல, அந்த டைப் 1ஓட ரிவர்ஸ் தானே டைப் 2. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடைசியில் அவர் கிழக்கு நோக்கி இருக்கார். கிழக்குனா என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட்டு. இங்கே நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடதுபுறம் இருக்குது. என்ன கிடைக்குதோ இதோட ஆப்போசிட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ டைப் 2க்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ இங்கே கடைசியாக என்ன ஆகுதுன்னா இடதுபுறம்னு வருதா? அப்போ இதோட ஆப்போசிட் என்னது? வலதுபுறம். அப்போ இந்த கிழக்குக்கு வலதுபுறம்னா இது தானே கடிகார திசை. எந்த டைரக்ஷன் வரும்? தெற்கு வருமா, சவுத் வருமா? இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? டைப் 1 கூட மெத்தட் 1 வச்சு நீங்கள் எப்படியாவது போட்டுடலாம். அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போகிறாருன்ட்டு. ஆனால் டைப் 2ல் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பித்து இப்படி நீங்கள் போவீங்க, கடைசியில் இந்த கிழக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைனா இப்படி ஆரம்பித்து போவீங்க, கிழக்கு உங்களுக்கு கடைசியாக மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி டைப் 2 நீங்கள் பார்த்தாலே ஸ்ட்ரைட்டாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன நமக்கு ஆன்சர் வருதோ அதோட ஆப்போசிட்டை நீங்கள் எடுத்து இந்த கடைசியாக அவர் நிற்கிற டைரக்ஷன் கூட நீங்கள் போட்டிங்கன்னா அதான் நம்மளோட ஆன்சராக வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம ப்ரூஃப் பார்ப்போம். அதாவது இப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன வந்திருக்குன்னா தெற்குன்னு வந்திருக்கா. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து தெற்கு. அப்போ அவர் வந்து தெற்கு நோக்கி நடக்கிறாரு. அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்புறாரு, இடதுபுறம் திரும்புறாரு, வலதுபுறம் திரும்புறாரு, இடதுபுறம் திரும்புறாரு, திரும்ப இடதுபுறம் திரும்புறாரு. திரும்பும் போது கிழக்கு நோக்கி அவர் வந்து போயிட்டு இருக்காரு. கரெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க டைப் 2க்கு. நெக்ஸ்ட் கொஷின். திவ்யா 25 மீட்டர் நடந்த பிறகு இங்கேயும் வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி, இறுதியாக இடதுபுறம் திரும்புகிறாள். இறுதியில் அவள் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாள். ஸோ லாஸ்ட்ல எங்க இருக்காங்கன்னா வடக்குல போயிட்டு இருக்காங்க. திவ்யா எந்த திசையிலிருந்து தனது பயணத்தை தொடங்கினார்? இதுவும் வந்து டைப் 2ல வந்துடும். ஏன்னா ஸ்டார்டிங் டைரக்ஷன் கொடுக்கல, லாஸ்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடதுபுறம் வலதுபுறத்தை கேன்சல் பண்ணிடுங்க, இடதுபுறம் வலதுபுறத்தை கேன்சல் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 இடதுபுறம் கிடைக்குது, 3 லெஃப்ட் கிடைக்குது. ஆனால் இது டைப் 2னால உங்களை என்ன பண்ண சொல்லியிருப்பேன்னா ஆப்போசிட் பண்ண சொல்லியிருப்பேன். அப்போது 3 வலதுபுறம்னு இதை நீங்கள் வந்து மாற்றிடணும். ஒன்றும் இல்லை, லெஃப்ட்டுன்னு கிடச்சா ரைட்டுன்னு மாற்றுவீங்க, ரைட்டுன்னு கிடச்சா லெஃப்ட்டுன்னு மாற்றுவீங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டில் வடக்கு நோக்கி இருக்காங்களா, இதுதான் வடக்கு. ஸோ 3 வாட்டி ரைட்டில் திரும்பினீங்கன்னா அதான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா இங்கே இந்த டைரக்ஷன் வரும். திரும்ப நெக்ஸ்ட்டு ரைட்டுனா இந்த டைரக்ஷன் வரும். திரும்ப நெக்ஸ்ட்டு ரைட் திரும்பினீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்துடும். ஸோ 3வது வாட்டி நம்ம திரும்பினதுக்கு அப்புறம் இதுதான் நமக்கு வருது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது வந்து வெஸ்ட்டு, அதாவது மேற்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மேற்கு. சரிங்களா? டைப் 2 அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ராஜேஷ் 25 மீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி, எங்கேருந்து நடந்தாங்கன்னு சொல்லலை, இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி, திரும்ப இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம் திரும்பி, வலதுபுறம் திரும்பி, இறுதியாக வடக்கு நோக்கி நகர்கிறார். இந்த இடத்துல நீங்கள் வலதுபுறத்தையும் வடக்கையும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதனால தான் சில இடத்துல வந்து நான் லெஃப்ட் ரைட்டை வந்து இந்த மாதிரியே போட்டுருவேன். ஸோ அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா லெஃப்ட்டு ரைட்டு கேன்சல் ஆகுது, லெஃப்ட்டு ரைட்டு கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு 2 லெஃப்ட் மட்டும் இருக்குது. ஆனால் இது வந்து டைப் 2னால நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் மாற்றுறோம். ஸோ 2 லெஃப்ட்டை நீங்கள் மாற்றும் போது 2 ரைட்டுன்னு மாற்றிடுவீங்க. ஸோ இப்போ வடக்குக்கு அடுத்து 2 ரைட் எடுத்தால் அதான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கும்போது இந்த டைரக்ஷன் போவோம், செகண்ட் ரைட் எடுக்கும்போது இந்த டைரக்ஷன் வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது என்ன டைரக்ஷன்? தெற்கு, அதாவது சவுத். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தெற்கு. ஸோ இவ்வளோதாங்க டைப் 2. இப்போ இந்த டைப் 1 டைப் 2 பேஸ் பண்ணி பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து 2017 பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினில் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான். இது வந்து என்ன டைப்பில் வரும்? டைப் 1ல் வரும். ஸோ ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து, அந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து டைப் 1 டைப் 2ல் வருது. வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து, பிறகு இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான்? ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் அப்படியே கேன்சல் ஆகுது. ஸோ தெற்கில் ஆரம்பிக்கிறாங்க, எதுவுமே இங்கே வந்து நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ தெற்கை தான் நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. ஆன்சர் வந்து தெற்கு. இதை இன்னும் சில பேர் அட்வான்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின்லேயே வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வலது ஒரு இடது இருக்கா, இங்கேயே கேன்சல் ஆயிடுச்சா, எதுவுமே எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இல்லையா, ஸோ தெற்கில் ஆரம்பித்து தெற்கில் முடிப்பாங்கன்ட்டு இந்த பார்ட்டு கூட போட மாட்டாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இது வந்து 2008 பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வடகிழக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்த பின் சரியாக 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னாலே 90 டிகிரி தான், இவங்களும் வந்து 90ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 கிலோமீட்டர் நடக்கிறீர்கள். பின்பு மீண்டும் சரியாக 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்படியானால் இப்போது எந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள்? இதுவும் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1ல் தான் வருது. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் வடகிழக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வடகிழக்கு போட்டுருங்க. டைப் 1 டைப் 2ன்னு வந்தாலே நீங்கள் இந்த டேட்டாவெல்லாம் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வலதுபுறம் திரும்புகிறாங்க, திரும்ப வந்து வலதுபுறம் திரும்புகிறாங்க. இப்போ எந்த திசையில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வடகிழக்கிலிருந்து 2 வலதுபுறம் நீங்கள் திரும்பினீங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ வடகிழக்குன்றது இந்த டைரக்ஷனா, 2 வாட்டி நீங்கள் வலதுபுறம் திரும்ப போகிறீங்க. ஃபஸ்ட்டு வாட்டி வலதுபுறம் திரும்பும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், சென்டரில் ஆரம்பிச்சிங்கன்னா 90 டிகிரி வரும்போது இங்கே சென்டரில் தான் வரணும். வலதுபுறம்னால இந்த டைரக்ஷனில் நம்ம வந்து திரும்பணும். இங்கே வந்துருச்சு. இன்னொரு வாட்டியும் நீங்கள் திரும்பணும்.
ஸோ திரும்பவும் நீங்கள் இப்படி திரும்பும் போது இங்கே வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது என்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தென்மேற்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பார்ட் 1 வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்ப்போம். தேங்க்யூ.